வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு போங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டெஃபனி மெக்மேன்லேருந்து. ஸ்டெஃபனி மெக்மேனை எதுக்கு ப்ரோ கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி சில பேர் நிறைய பேரை கேட்டுன்னு இருக்கீங்க. ஸ்டெஃபனி மெக்மேன் எதுக்கு சர்ப்ரைஸாக கொண்டு வந்தாங்கன்னா, ஏன்னா அந்த பிளேஸ் மேடிசன் ஸ்கொயர் கார்டு அந்த இடத்துல எப்பவுமே பெருசாக தான் பண்ண வைப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் செல்லிங் டிக்கெட் செல்லிங் சொல்கிற அளவுக்கு இல்லை, ரொம்ப பார்த்தீங்கன்னா அடி வாங்கிடுச்சு. அதனால் சில பெரிய ஆட்களை கொண்டு வந்தால் தான் டிக்கெட்லாம் விற்று லாபத்தை பார்க்க முடியுன்ற மாதிரி கொண்டு வந்து இப்போ தான் கரெக்டான வேலைகள் பண்ணிட்டுருக்கானுங்க. இவ்வளோ ஹைப்பு தான் தேவை. அதை விட்டுட்டு ஹைப்பே இல்லாமலே டிக்கெட் வாங்கிடணும் மக்கள் ஏமாந்து கொள்ளி அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கானுங்க போல். மக்களும் எவ்வளோ நாள் தான் பார்ப்பானுங்க. அவங்க வேலையை காமிச்சிட்டாங்க. அதனால தான் டிக்கெட்டு சேல் ஆகலை. அதுக்கப்புறமா தான் ஸ்டெஃபனி மெக்மேன் சம்மந்தம் இல்லாத கோடி ஃபியூலில் கொண்டு வந்தது. அதில் ஒன்று சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, ரேண்டியை நீ இப்போ இருக்க கண்டிஷனில் அடிக்க முடியாது. அவன் வந்து ஒரு ப்ரூட்டலான ரேண்டி. நீ ரேண்டியை வின் பண்ணுற அளவுக்கு நீ இன்னும் தயாராகலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாருங்க. ஃபேன்ஸு ரியாக்ஷன் வேறு லெவலில் இருந்தது. அப்போது ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக கற்றுனாங்க. ஆனால் கோடியே அப்படியே ஃபேஸ்ட்டு ரேண்டி ஹில்டன் பண்ணதால இவர் ஃபேஸ் டர்ன் பண்ணியிருந்தால இப்போது நல்ல வரவேற்பு கிடைக்குது. முன்ன கோடிக்கு சுத்தமாக வரவேற்பு இல்லை, பூ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஸ்டில் கோடியை ரேண்டி ஹில்டன் பண்ணதால் இவரை பார்த்திங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அக்ரி பண்ணுறாங்க. ரேண்டியை பார்த்திங்கன்னா பூவும் பண்ணுறாங்க. சில பேர் பூ பண்ணுறாங்க. பூலாம் வந்தால் பூ இல்லை, அவர் அடிக்கும் போது பூன்னு கத்துறாங்க. அவர் என்ட்ரன்ஸ் அப்போ அவரை சேர் பண்ணுறாங்க. இது என்ன கதைன்னு ஒன்றும் புரியல. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபினாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல் நம்மளுடைய தலைவனுக்கு பார்த்திங்கன்னா WWE ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. அது என்ன பதவின்னு கேட்டிங்கன்னா, ஏஜே ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா WWE சூப்பர் ஸ்டார், அதாவது WWEக்கு எந்த மாதிரி ரெஸ்லர் தேவை அவங்களெல்லாம் கொண்டு வரது இந்த இண்டிபெண்டிங் ரெஸ்லிங் கம்பெனி. அந்த மாதிரி நார்மல் சின்ன கம்பெனிலேருந்து திறமையான ரெஸ்லர்ஸை கொண்டு வரது, அவங்கள மாதிரி ஆளுங்களாக தேர்ந்தெடுக்கிறது தான் இவங்களுக்கு பதவி. ஒரு யாருக்கு இந்த பதவி கொடுக்கணுமோ கரெக்டான ஒரு நபருக்கு இந்த பதவி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏஜே ஸ்டைல் எந்த அளவுக்கு இறங்கி சண்டை போட முடியுமோ அந்த அளவுக்கு சண்டை போடுவார். ஆக்ஷன்லேயே இருப்பார். ஏஜே ஸ்டைலுக்கு தெரியும் எந்த ரெஸ்லரை கொண்டு வந்து எப்படி வைக்கணும், எப்படி சண்டை போடுவோன்றது. அவரும் கிட்டத்தட்ட 25 வருஷமாக ரெஸ்லிங் தான் பண்ணிகிட்ருக்காரு. 25 வருஷமாக WWE இல்லை, பட் 5 வருஷமாக 10 வருஷமாக WWE இருக்கார். அதுக்கு முன்னாடி TNL இருந்துகிட்டு இருந்தார். அதுக்கு பார்த்தீங்கன்னா NJP TNL ஸ்டில் பார்த்தீங்கன்னா அதில் வாய்ச்சிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலில் ஆல் ஆஃப் ஃபேம் ஆக்கி அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஜான்சினாங்க எப்போ அப்புறம் ஆல் ஆஃப் ஃபேம் அவார்டுன்னு கேட்டிங்கன்னா அது இது வரைக்கும் தெரியல. ஜான்சினா இன்னும் சில இது வச்சு பண்ணலான்னு இருக்காங்க போல். ஏஜே ஸ்டைலுக்கு இப்போ ஆல் ஆஃப் ஃபேம் ஆகிட்டு அவர் ஏன்னா ஏஜே ஸ்டைல் இருக்க ஃபிட்னஸுக்கு வேறு கம்பெனிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எஜ்ஜு மாதிரி வேறு கம்பெனிக்கு போயிடுவாரோன்ற பயத்தில் இருக்காங்க. ஏன்னா எஜ்ஜுக்கு சரியான ஸ்டோரி தரல, அதனால தான் அவர் AEW போனார், ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லிட்டு. ஏஜே ஸ்டைலுக்கு சரியான ஸ்டோரி தரல, அதனால் அவரும் போயிடுவாருன்றாங்க. அவர் ஆல் ஆஃப் ஃபேம் ஆக்கி அவர் இங்கேயே லாக் பண்ணிட்டானுங்க. அதுக்கடுத்து இந்த மிஸ்ஸை பற்றி பேசி ஆகணும். கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு மேலான ஆகுது இவர் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சை வின் பண்ண வச்சு எந்த அளவுக்கு மொக்க பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மொக்க பண்ணியிருக்காங்க. மொத்தம் டோட்டல் டைட்டில் 22 சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. ஒரு 2 டைம் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் வேறு. இவர் பண்ணாத சாதனை இல்லை, இவர் பண்ணாத ஸ்டோரி லைன் இல்லை, இவர் பண்ணாத இதுவும் இல்லை. பட் இவரை போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் சும்மா வச்சுருக்கானுங்க. அதை நினச்சா தான் வருத்தமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2024 பாதியிலேருந்து 2026 பாதி வரைக்குமே சுத்தமாக ஒன்றும் பண்ணாமல் செக்மெண்ட் கட் பண்ணுறது, இந்த மாதிரி பெரிய சூப்பர் ஸ்டாரை வளர்த்து வரவங்களை கூப்பிட்டு வந்து அடிச்சு போகிறது ஒத்துக்கிறேன். இப்போ ஒபா ஃபேமி வளர்த்து வரத்துக்கு இப்போ அவர் ஒரு தோல்வி வேணும், மிஸ் தோக்குன்னா தோக்கட்டும். அதேமாதிரி அவருக்கு ஒரு வெற்றி தேவையில்ல, வேறு யார் கூடனா ஒரு வெற்றி, ஒரு சாம்பியன்ஷிப் அந்த மாதிரி எதாவது பண்ணால் தானே அவருக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் மிஸ்ஸு இவ்வளோ இதையும் பொறுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்கள். மிஸ்ஸெல்லாம் அப்படியே இப்போ ரிலீஸ் ஆகி போனான்னா அப்படியே தங்கத்தட்டில் தாங்குற மாதிரிலாம் இருக்காங்க. AEWலாம் வாரிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாச ஸ்டோரி லைன் பண்ணுறவர், வித்தியாசமாக சண்டையும் போடுறவர். அவர் மூவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தரமாகவே இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வில்லியம் விசஸ் சாமி ஜைன். ஏன் இந்த டெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரிக் வில்லியமுக்கு அந்த வூஃபர் ட்ரிக் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. ட்ரிக் வில்லியமுக்கு இந்த சாங்கு தான் இது. பட் இந்த சாங்கு தான் இதுன்னு சொல்லிட்டு ட்ரிக் வில்லியம் தூக்கிட்டு போய் வச்சானுங்க பாருங்கள் ஒரு டாப்பில். உடனே பார்த்தீங்கன்னா இவர் போய் விஷமினால சமிசைன் கூட சாம்பியன்ஷிப் மேட்ச் பண்ண போகிறாரு. அப்போது கார்மெலைஸுக்கு என்ன ஸ்டோரிங்கன்னா, கார்மெலைஸுக்கு ஒன்றுமே இல்லை போல். இந்த கார்மெலைஸ் கூட இருப்பார் எல்ஜிஆர் ராகவா. அவரு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஃபைட் பண்ணுறவர்.
அவருக்குமே ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. இது ஒரு ஃபேட்டல் 4 பண்ணியிருந்தா கூட சூப்பராக இருந்திருக்கும். பட் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் அங்கே ஃபேட்டல் 5 லேடர் மேட்ச் நடக்குது. இது ஃபேட்டல் 4 நார்மல் மேட்ச்சாக இருந்தாலும் சூப்பராகவே இருந்திருக்கும். 4 பேருமே போனால் அந்தளவுக்கு. பட் அவங்களெல்லாம் விட்டுட்டு சாமிக்கும் ட்ரிக் வில்லியமுக்கும் இது இந்த மேட்சுக்கோசரம்னு இந்த சாம்பியன்ஷிப்பும் அவங்கள்ட்ட இருந்து பிடுங்கினாங்க கார்மலைஸ்கிட்ட இருந்து. இது பார்த்திங்கன்னா க்ளீனாக சொல்லிட்டாங்க. அதனால தான் சம்மிசன் வின் பண்ண பூஸ்ட் தான் கிடச்சிது. பட்டு மக்கள் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கல. 15,000க்கும் மேலான டிஸ்லைக்கு. அப்போயே 15,000 ஒரு 25,000 30,000 டிஸ்லைக் வந்திருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு இந்த சாம்பியன்ஷிப்பு நல்லா போய்ட்டு இருந்தது. அதை கை மாற்றினீங்க ரைட்டு, ஆனால் அது விஷமினால் கை மாற்றினா நல்லா இருந்திருக்கும். திருக்கிடும் ஸ்டோரிக்கோசரம் இந்த இதுக்கோசரம் கை மாற்றுறானுங்கள, இதுதான் பார்த்தீங்கன்னா யாராலையும் ஏற்றுக்க முடியல. விடுங்க, WWE என்ன நினைக்கிறானுங்களோ, யார் ஒருத்தர் அப்படியே அந்த டைமில் அப்படி தெரியுதோ அவங்களுக்கு இது பண்ணி விட்ருவானுங்க. பாயப்ப ஆளுங்க பாயப்ப இதெல்லாம் மறந்துட்டு இவனுங்க இந்த மாதிரி பண்ணி விட்டு வேலையை ஆக்கிட்டு போகிறானுங்க. பார்க்கலாம், இவனுங்க இந்த மாதிரியே போய்ட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபேன்ஸ்லாம் வெறுத்துட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஜான்சினா இல்லைன்னா WWE இல்லைன்ற மாதிரி ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஜான்சினா தான் மெயின். இப்போது டிக்கெட் செல்லிங் எந்த அளவுக்கு அடி வாங்கிச்சு. இதே ஜான்சினா இருந்தால் இந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்குமா? ஜான்சினா அந்த மேட்ச்சில் இருக்காருப்பான்னா இப்போ 35,000 டிக்கெட் விற்றுருக்குன்னா 45,000 50,000 டிக்கெட் வரைக்கும் விற்கும். இப்போ WWE 45,000 டிக்கெட் 50,000 டிக்கெட் விற்றுட்டாங்களா? அதுக்கு அடுத்தது அப்படியே ஜான்சினா இருந்தானா 60,000 இப்படி 70,000 இப்படி வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு ஜான்சினா உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா ஃபேன் பேஸ் வச்சுருக்கவர். அதனால தான் ஜான்சினா இந்த டைம் WWE இந்த வெஸ்ட்மேனில் இவர் தான் வெஸ்ட்மேனியா ஓப்பன் பண்ணி வைக்க போகிறாரு. ஜான்சினா இருக்காங்கப்பா வெஸ்ட்மேனியா 42ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் நல்ல செய்தி தான். பட் ஃபைட் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஃபைட்லாம் எதுவும் பண்ண மாட்டார். இல்லை குறுக்கால வந்து எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அந்த மாதிரி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திறந்து வைப்பார், அந்த டிக்கெட்டு எவ்வளோ போச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லிட்டு போகிறாரு. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. சில இது பண்ணலாம், சில ப்ரொமோ கூட சில கட் பண்ணிட்டு போகலான்னு நான் நினைக்கிறேன். பட் ஜான்சினா இருக்கிறது இப்போ இப்படி வச்சுனாச்சும் ஒரு 8,000 டிக்கெட் விற்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வைக்கலாம் தாராளமாக. ஜான்சினா இருக்காருன்னு தெரிஞ்சாலே டிக்கெட் வாங்குறதுலாம் இருக்காங்க. ஒரு 8,000 டிக்கெட்டு தாராளமாக பார்த்திங்கன்னா வாங்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா போன வீடியோ தரமான ஒரு நியூஸை சொல்லியிருப்பேன். முக்கியமாக எல்லாமே விஷமினாவை பற்றி தான். அதுலேருந்து தான் இது மற்றபடி பட் அதை போய் பார்த்துக்கோங்க, நல்லா புரியும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொஞ்சம் தட்டி விட்டு பாருங்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் நியூஸ்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சரி, சேனலை தான் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஒரு லைக்னாச்சும் தட்டி விட்டு பாருங்கள். ஏன்னா இன்னொரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் சேரும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நிலைமைக்கு வரலாம். ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் வீடியோ போடுறதால ரொம்ப டவுனில் இருக்குது சேனலு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், வேறு வழியே இல்லை.